ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்தில் ஒரு முறையாவது ஆட்டுக்கறி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நிறைய பேர் ஆட்டுக்கறி மட்டன்லாம் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டன் சாப்பிட்றதையே தவிர்த்துருவோம். ஆனால் உண்மையில் மட்டனை உணவில் சேர்க்கறதன் மூலமாக அது நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னு பார்த்தோன்னா ஆட்டுக்கறியில் விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் இ, பாஸ்பரஸ், செலினியம், இரும்புச்சத்து இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மட்டனில் ஜிங்க், புரோட்டீன், ஆரோக்கியமான கொழுப்புகள், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் கூட நிறையவே இருக்குது. முக்கியமாக மற்ற நான்வெஜ்ஜை விட புரோட்டீன் உணவுகளோடு நம்ம ஒப்பிடுறப்ப ஆட்டுக்கறியில் கலோரிகள் குறைவாக இருக்குது. ஆட்டுக்கறியை அடிக்கடி சாப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவும். சரி வாங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஆட்டுக்கறி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் மட்டன் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் மட்டன் இருக்குல்ல, அது ஒருவரோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மட்டனில் புரோட்டீன்கள் இருக்குல்ல, அதுவும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது. மட்டனை சாப்பிட்றப்ப அது ரொம்ப நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை நமக்கு தர்றதுனால மிச்ச உணவுகள் மீதான நாட்டத்தை குறைக்குது. இதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது உடலோட மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடலில் கொழுப்புகள் தேங்குறதை குறைக்க உதவுது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க மட்டனை உங்களோட உணவில் வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கிறது நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல மட்டன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மட்டனில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஜிங்க் சத்து போதுமான அளவு இருக்கணும். உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டனை உங்களோட உணவில் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது நல்லது. இரும்பு சத்தை அதிகரிக்க செய்கிறதுல ஆட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மனித உடலுக்கு மிக அத்தியாவசியமான ஒரு சத்து அப்படின்னா இரும்பு சத்தை சொல்லலாம். இது உடம்புல இரும்பு சத்து போதுமான அளவில் இருந்துச்சுன்னா இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி அதிகரித்து உடம்புல இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை கூட குறைக்கும். இரத்த சோகை அப்படி இல்லைன்னா இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறை மட்டன் எடுத்துக்கிறது நல்லது. எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு ஆட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மட்டனில் எலும்புகளோட ஆரோக்கியம் வலிமைக்கு தேவையான கால்சியமும் பிற அத்தியாவசிய கனிமச்சத்துக்களும் நிறையவே இருக்குது. மட்டனை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஆட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டு இறைச்சி இருக்குல்ல, இது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டு இறைச்சியில் இரும்பு சத்து, ஜிங்க் இது மாதிரியான அத்தியாவசிய கனிமங்கள் அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கூட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஆட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க தங்களோட இரத்த சர்க்கரை அளவை உணவுகளோட உதவியோடய கட்டுப்படுத்திக்கலாம். குறிப்பாக மட்டன் சாப்பிட்றதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆட்டு இறைச்சியில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. இது உடல் பருமனை கட்டுப்படுத்துறதோடு இந்த இரத்த சர்க்கரையும் கட்டுக்குள் வைக்கும். இந்த வீடியோவில் வாரத்தில் ஒரு முறையாவது மட்டன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறை மட்டன் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.